சாப்பிட முடியல, அதனால் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். பட் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸோ அந்த ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் மெப்ஸு, அதாவது எலிட் சரவணாக்கு ஆப்போசிட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அப்பு பிரியாணி அப்படின்ற கடைக்கு தாங்க விசிட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டே 1ன்றனால நம்மளை கலங்க வச்சுட்டாங்க. சரியான க்ரௌடுங்க. கொஞ்சம் கூட வந்து பிஃபோர் ஆர்கனைஸ் பண்ணி அதெல்லாம் பார்சல் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது பண்ணாதனால எல்லாம் டோக்கனை வாங்கிட்டு அப்படியே க்யூவில் மொத்தமாக அப்படியே எல்லாம் நின்றுட்டாங்க. ஸோ அதனால் பயங்கர பேர் ஆர்கியூமெண்ட்டு, ஸோ பயங்கரமாக ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிரியாணி வாங்கியாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஐநாவகத்தில் வந்து ஃபேமஸாக ரன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஒரு பிரியாணி எப்படி இருக்குன்னு வாங்கலான்ட்டு, ஸோ நம்மளால் வந்து மாதிரி இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் வாங்க முடிஞ்சது. பீஃப் வாங்கவே முடியல, சுத்தமாக டபரா காலி ஆயிடுச்சு. ஸோ இவரோட பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுதாங்க அங்க விட்டு சேர்க்கை தானே இப்போ. ஆமாம் ஆமாம், இந்த ரெண்டு பாவி ஒன்று வாங்கறதுக்கு இவ்வளோ பாடுபட்டோம் மேடம். இப்போ அடுத்தது பிரியாணி வாங்குறது பெரிய காம்ப்ளிகேட்டாக இருக்கும்டா. 2 டோக்கனா? ஓகே ஓகே. செருப்புலாம் பிஞ்சு போச்சாடா பாவி. எப்படி வாங்க போறேன், அதான் எனக்கு பயமாகுது. வெளில போட்ட இப்படி இடம் இருக்காங்களா, அவங்ககிட்ட கொடுத்து பாரு. அப்படிதான் ஒருத்தர் வாங்கினாரு. பீஃப் தனியாக செப்பரேட். ஸோ நம்ம வாங்கியிருக்க இந்த பிரியாணியை பாருங்கண்ணே, கலர்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இருங்க, ஏன்னா அங்கே சாப்பிட முடியல, அதனால் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அங்கே பீசஸ்லாம் வந்து இங்கே ஒருத்தர் சாப்பிட்டு சொன்னார் நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. மேபி இன்றைக்கி டே 1னால அப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே தான். பட் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸோ அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அதனால தான் அவ்வளோ க்ரௌடு சமாளிக்க முடியல. பிஃபோர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும் போல். சாப்பிட்டு பார்த்துருவோமா? சூப்பராக இருக்குது. ரைஸும் நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஒரு ஆனியன், ஒரு கத்திரிக்காய். ஸோ வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பீசஸ்லாம் ஓகே, நல்லா சாஃப்டாக தான் குக் ஆகிருக்கு. பைட். நல்லா இருக்குது. இப்போ ஒரு மேரேஜ் எல்லாம் பண்ண சாப்பிட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. காரெல்லாம் வந்து கொஞ்சம் ஷெட்டிலாக தான் இருக்குது. இதில் வந்து இவங்க எக்கு மேபி எக்கு கொடுக்கல. மேபி நீ டே 1னால கொடுக்கலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னொரு டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது அங்கே போயிட்டு நம்ம vlog எடுத்து பார்க்கலாம்.
கத்திரிக்காய் ஓகே, அதோட வச்சு சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேபி வந்து பீஃப் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அதில் ஃப்ளேவர்லாம் நல்லா வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்கணுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.